எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இனி 8 மந்த்ஸில் நடக்க போகுது அப்படிங்கிறத பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்லியிருக்காரு. அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு பப்ளிக் மீட்டிங். அது ஆர்கே நகரில் ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு. அது சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிக்கே அந்த சேலஞ்சை அந்த இதை எடுத்திருக்காங்க. அந்த ஆஃப்டர் சென்னை மேயர் ஆர் பிரியா ஹியூமிலேட் பண்ணியிருக்காங்க டிவிக்கே அந்த திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீஓப்பனிங் அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல் ரீஓப்பனிங் டைமில் இந்த ஹியூமிலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோவில் பல்லவி அவங்க டினை பண்ணப்பட்டிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அந்த செர்மனியில், அந்த லைட்டிங் செர்மனியில் அந்த லேம்ப்பு அது வைரல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, மேயரை அக்யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க ப்ரோட்டோக்காலை வைலேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க லெஜிஸ்லேட்டரை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவங்க அந்த மாதிரி பண்ணது எங்களுடைய சிஸ்டர் பல்லவியை ஹியூமிலியேட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்லியிருக்காரு. இவங்க அந்த பல்லவி அந்த திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவங்கள பற்றி எலக்டோரல் விக்ட்ரி பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ் எல்லாம். அவங்க அந்த டைமில் கன்சீவ் ஆயிருந்தாங்க. அந்த கண்டெஸ்ட் பண்ணும்போது டிஸ்கிரைபும் பண்ணாங்க. அந்த இதை எபிசோட் அந்த இன்சல்ட் என்னென்னா, இது வெறும் லெஜிஸ்லேட்டருக்கான இன்சல்ட் கிடையாது, இது விமன் பப்ளிக் லைஃப்லேயே விமனுக்கான இன்சல்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவர் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர் இருக்கார்ல, அது டெப்யூட்டி சிஎம் ஃபார்மர் டெப்யூட்டி சிஎம் அவரை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. டிஎம்கே லீடர்ஷிப் அந்த இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த பார்ட்டி ஒரே ஒரு மேயரல் போஸ்ட் வாங்குமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டிஎம்கே என்னென்னா, கரேஜ் இருந்ததுன்னா அது கிளைம் பண்ணும், பொசஸ் பண்ணும் மேயர் சீட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது மேயர் சீட் அது கிடைக்கட்டும் அவங்க கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க சக்சீட் ஆனாங்கன்னா நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ட்டி அன்பீட்டபிள் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பல்லவி அவங்களுக்கு நடத்தப்பட அந்த இது அவமானம் என்னென்னா அரகன்ஸ் ஆஃப் பவர் அந்த டிஎம்கேயோடது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த பார்ட்டியை அக்யூஸும் பண்ணியிருக்காரு. ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல அவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. விமனுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்காம அவங்க தவறியிருக்காங்க அப்படிங்கிறத அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு. டிவிகே லீடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்யூஸ் பண்ணியிருக்காங்க டிஎம்கே அவங்க டெலிபரேட்டாக அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க டெவலப்மெண்ட் ஒர்க் நாங்கள் பண்ணுறத தொகுதிகளில் ரெப்ரசன்ட் பண்ணுறத டிவிகே லெஜிஸ்லேட்டர்ஸ் பண்ணுறத லோக்கல் பாடிஸ் பண்ணுறத அவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேயர்ஸ், பஞ்சாயத் ஹெட்ஸு, அப்புறம் இந்த முனிசிபல் பிரசிடென்ட்ஸ் அவங்கெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும். டிவிகே எம்எல்ஏ பர்ஃபார்மிங் அந்த இதை டியூட்டிஸை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டிஸ்ட்ரப்ட் அந்த கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எலக்ட்ரிசிட்டி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பேட் இமேஜை க்ரியேட் பண்ணியிருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் அவங்க என்றைக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி சரியில்லாமல் இருக்கிறத அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவங்க அது ஃபுல்லாக இதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் பல்லவி அவங்க அந்த எம்எல்ஏ அவமானப்படுத்தப்பட்டதை பற்றி மிக முக்கியமாக அவர் பேசியிருக்காரு. அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ணாமலை ரெசிக்னேஷன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலலாம் பேசினப்போ 10 லட்சத்துக்கும் மேலே ஆட்கள் வந்திருந்தாங்க. இப்போ 14 லட்சத்துக்கும் மேலே வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த எக்ஸில் வந்திருக்காங்க அப்படி பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து பொலிட்டீஷியனாக மாறினவர். இவர் தன்னுடைய கிராட்டிடியூடை சொல்லி காமிச்சிருக்காரு பப்ளிக் ரெஸ்பான்ஸ்க்கு. இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இது இம்மன்ஸ் ப்ரைட் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈவன் மோர் தேன் தட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு.
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஜேர்னி சிங்கிள் இண்டிவிஜுவலோடது கிடையாது, கலெக்டிவ் ஜேர்னி ஆஃப் அவர் பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பாசிட்டிவ் சேஞ்ச் யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கான ஒரு பயணம் இது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒவ்வொரு சிட்டிசனுடைய வாய்ஸ் இது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ட்ரெமண்டஸ் சப்போர்ட் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்தில் ஒன்றா வந்து பயணப்படுவோம் அப்படின்னு வந்து முன்னேறி போவோம், இன்டெகிரிட்டி அண்ட் அந்த டெடிகேஷனோட போவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர் இந்த போஸ்ட்டில். இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் நோட் வந்து என்னென்னா, மூமெண்ட் பொட்டன்ஷியலாக ரிசல்ட் ஆல்ட்ரு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்கமிங் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை ரீஷேப் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆன்டி டிஎம்கே அப்போசிஷன் லே அவுட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துரை வைகோ அப்படிங்கிறவர் வந்து அண்ணாமலை அவருடைய அந்த இதை வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் இயக்கம்ங்கிறத ஆரம்பிச்சிருக்காருல, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா வெல்கம் பண்ணியிருக்காரு. அதை அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபியிலேருந்து வந்துட்டார், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக ஹெல்த்தியான காம்படிஷன் பாலிட்டிக்ஸ் இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எவென்ச்சுவலாக அதை வந்து நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காருன்னு இந்த வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ட்ரிச்சி எம்பி எம்டிஎம்கேவோட எம்பி சொல்லியிருக்காரு. மூமெண்ட் வந்து செக்குலர் பிளாட்ஃபார்மாக இருக்கும், அப்புறம் டிரான்ஸ் கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் அதுக்கு எல்லாருக்குமே வந்து தமிழ்ஸ்க்காக தான் இந்த வாய்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் அது வந்து இன்டென்ட் வந்து டெவலப்மெண்ட்டை ஃபார்வேர்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணார்னா பாலிட்டிக்ஸில் அப்போ வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருக்கும், அண்ட் டெமோக்ரஸியும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த எம்பி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. இவங்க வந்து அந்த பிரியா அவங்க வந்து பல்லவிக்கு பண்ணதுக்கு வந்து ஏதாவது மன்னிப்பு கேட்பாங்களா என்ன ஏதெல்லாம் ஒன்றும் தெரியல. வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.